ஆராதனை வேளையில நீங்கள் நடுவில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை வருக 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 என வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மை வருக வருக என வரவேற்கிறோம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, எங்களுக்காக ஜீவனை தந்தவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையில் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பாடல்களை ஆசீர்வதியும். பாடல்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, துதி ஆராதனையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காத்தி அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா
என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்த மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினால் விசேஷித்தவன். அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா அது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா.
ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மான் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மான் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. அப்படியே நம் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவரே நீர் ஆராதனைக்குரியவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் மகத்துவத்துக்குரியவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் ஆராதனைக்குரியவர். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. ஏதினா ஏதினா நீர் என்னோடு வருவதினா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட வருகிறவர், எங்கள் வாழ்க்கை பிரயாணத்திலே, வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு கூட வருகிறவர், எல்லா சூழ்நிலைமைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற தெய்வம், எங்களை வழி நடத்துகிற தெய்வம், எங்களுக்கு துணையாக இருக்கிற எங்கள் நல்ல தெய்வம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நாமத்தை இந்த வேளையில நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீர் கனத்துக்குரியவர் கர்த்தாவே. எங்களை வாழ வைக்கிறவர், இந்நேரம் வரைக்கும் எங்களுக்கு எல்லா சூழ்நிலைமைகளிலும் போதுமானவராக இருக்கிறீர் கர்த்தாவே.
எங்களை நீர் மறக்கவில்லை. ஓ, உம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிற நல்ல தெய்வம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை ராஜா, உமக்கு மகிமை ராஜா, உமக்கு மகிமை இயேசுவே. ஓ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர், கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் ஐயா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தந்த ரட்சிப்பை நினைத்து 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 நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் எங்களை பேர் சொல்லி அழைத்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை ரட்சித்தவர், எங்களை வேர் பிரித்தவர், தூய வாழ்வு எங்களுக்கு தந்தவர் ஆண்டவரே. நித்திய வாழ்வு எங்களுக்கு வாக்கு பண்ணினவர், திரும்பவும் எங்களை உம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறவர், எந்த நிலைமையிலும் எங்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்புள்ள தெய்வம், எங்கள் மேல் அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே. கைவிடாதவரே, எங்களுக்கு துணை நிற்கிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, எங்களை பாதுகாத்து காப்பாற்றுகிறவரே, நல்ல பாதையில் எங்களை நடத்துகிறவரே, நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு கற்றுத்தருகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் துதிக்கு பாத்திரர், நீர் கனத்துக்குரியவர், நீர் மகிமைக்குரியவர், நீர் மகத்துவத்துக்குரியவர், சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்முடைய உன்னதமான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தி 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 உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஐயா, நீங்க போதும். ஹல்லேலூயா. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ.
புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களா செழித்தோ கனிதரும் மரங்களா செழித்தோ நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடி கிடைக்காத ஓப்ப செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஓப்ப செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில் உங்களெல்லாம் பார்க்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை வேளையில் கர்த்தர் கொடுத்த ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஜெபித்து கடந்து போவோம். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனிடத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் அவர்களை எப்படி அடிமைப்படுத்தியிருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். எகிப்திலே இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். எகிப்தியருக்கு நீங்கள் அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின
உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பார்வோனுடைய கீழ் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த பார்வோன் அவர்களை என்ன செய்தான்? அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினான். அவருடைய ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்திற்கு அடிமையாயிராதபடிக்கு, அடிமைகளாயிருந்த இந்த ஜனங்களை அந்த பார்வோனுடைய ஆதிக்கத்தின் கீழ் அவர்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள். ஜீவன் கசப்பாக்கப்பட்டது. அவர்களை கொடுமையாய் நடத்தினான். 2ஆம் அதிகாரம் 20 யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் வந்து ஏற்றினது. பார்வோன் ஆதிக்கத்தின் கீழ் அடிமையாய் இருந்ததான தேவனுடைய ஜனங்களை அவன் கொடுமையாய் வேலை வாங்கினான். ஜீவனை கசப்பாக்கினார். கொடுமையாய் நடத்தினார்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கதறிக்கொண்டிருந்தார்கள். இந்த கதறலின் சத்தம், முறையிடுதலின் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் வந்து ஏற்றிற்று. 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கிற பொழுது, தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய ஜனம், அந்நிய தேசமாகிய எகிப்திலே அவர்கள் அடிமையாய் இருக்கிற பொழுது அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கினான். அவருடைய ஜீவனை கசப்பாக்கினான். அவர்களை கொடுமையாய் நடத்தினான். தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி கதறினார்கள், முறையிட்டார்கள். இந்த முறையிடுதலின் சத்தம், இந்த கூக்குரலின் சத்தம் தேவனுடைய சந்நிதியில் ஏற்றினது. ஆகவே தேவன் அவர்கள் அந்த முறையிடுதலின் கண்ணீரை, அவருடைய முறையிடுதலை கேட்டார். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என்று கர்த்தர் சொன்னார். ஆகவேதான் மோசேயை தேவன் அழைத்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்கு வாக்கு கொடுத்து கானானுக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக தேவன் மோசேயை அனுப்பி பார்வோனிடத்தில் என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு, நாங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அந்த பார்வோன் அவர்களை அனுப்பவில்லை. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் மேல் ஒரு நுகத்தடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நுகத்தடியை நான் முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவராகிய கர்த்தர். அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய ஜனம். அந்நிய தேசத்தில் அடிமையாய் கிடந்தார்கள். 400 வருஷம் அவர்கள் அடிமையாய் இருந்தார்கள். அந்த அடிமை ஜனத்தில் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள். ஜீவன் கசப்பாக்கப்பட்டது. கொடுமையை நடத்தப்பட்டார்கள்.
இந்த சூழ்நிலையில் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அந்த முறையிடுதல் தேவனுடைய சந்நிதியில் வந்து ஏற்றிற்று. தேவன் தம்முடைய ஜனத்தினுடைய வேதனையை கண்டார், கண்ணீரை கண்டார். அவர்கள் கூக்குரலை கேட்டார். மோசே அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கினார். ஆகவேதான் இந்த லேவியராக புஸ்தகம் 26 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து, அந்த எகிப்தின் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். தேவனுடைய ஜனத்தின் மேல் ஒரு நுகத்தடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நுகத்தடிய நிமித்தமாக தேவனுடைய ஜனங்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கதறினார்கள், கண்ணீர் விட்டார்கள். தேவ சன்னதியில் அவளுக்கு கண்ணீர், அவருடைய முறையிடுதல் வந்து எட்டப்பட்டது. தேவனது ஜனத்தை விடுவிக்கும்படியாக இறங்கினார். இறங்கினது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் வைக்கப்பட்ட அந்த நுகத்தடிகளை முறித்து தேவன் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய ஜனம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தை அவன் அனுப்பிவிடும்படி அவரிடத்தில் கூறுங்கள், என்னுடைய ஜனம் என்னை ஆராதிக்க வேண்டும். தேவன் அவர்களை விடுதலையாக்கினார். அவர்கள் மேல் வைக்கப்பட்ட அந்த நுகத்தடியை முறித்தார். தேவ ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாயிருந்த ஜனங்கள், அவர்கள் மேல் வைக்கப்பட்ட அந்த நுகத்தடியை முறித்து என் ஆண்டவர் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராக புஸ்தகம் 12 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராக புஸ்தகம் 12 அதிகாரம் 31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, பார்வோன் மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய், என் ஜனங்களை விட்டு நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஏனென்றால் மோசே தேவன் அனுப்பி தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக 10 விதமான அற்புதங்களை நடப்பித்தார். 10வது அற்புதம் தலைப்பிள்ளை சங்காரம் பண்ணப்பட்டது. எகிப்தினுடைய இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற அவனுடைய குழந்தை முறை, சிறைச்சாலையில் கைதியுடைய குழந்தை வரை எல்லாம் சங்கரிக்கப்பட்டது. எகிப்திலே பெரும் கூக்குரல், தேவனுடைய ஜனத்திலே கூக்குரல் இல்லை. ஆகவேதான் பார்வோன் ஆரோனை மோசே அழைப்பித்து, நீங்கள் உங்களுடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு போய் நீங்கள் சொன்னபடி உங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆகவேதான் லேவியராக புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எகிப்துக்கு அடிமையாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜனங்கள் அடிமைகளாய் இராதபடிக்கு தேவன் அவர்கள் முகத்தடியை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அதே போல புதிய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்று நிமிர்ந்து நடத்த ஆரம்பித்தனர். புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு
அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலக்கால்களிலே பூசப்பட்டது. சங்காரத்தன் வருகிற போது அந்த நிலக்காலிலே பூசப்பட்டதான இரத்தத்தை பார்த்து கடந்து போனான். அந்த இரத்தம் பூசப்பட்டதான வீடுகள் பாதுகாக்கப்பட்டது. அந்த இரத்தம் பூசப்பட்ட ஜனம் தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனத்தை அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் காத்து கொண்டது. புதிய ஏற்பாட்டிலே நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. நம்முடைய பாவத்தை போக்க ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. யோவான் சொல்லுகிறார், யோவானின் புஸ்தகம் 1 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். யோவான் 1 அதிகாரம் 36 வசனம் சொல்லுகிறார், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை யோவான் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆகவே புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பஸ்காவை ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியிடப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம்தான் உங்களை என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது. அதுதான் பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இந்த ஆட்டுக்குட்டி குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே, அந்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த ஆட்டுக்குட்டி குற்றமில்லாத ஒரு மாசற்ற ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால புதிய ஏற்பாட்டு சபை மீட்கப்பட்டது. தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தம் உன் பாவங்களற கழுவப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று 1 கொரிந்தியர் 5:7 நாம் வாசிக்கிறோம். நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்த நேரத்தில் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. ஆகவேதான் பாவம் என்ற நுகம் நம்மேல் வைக்கப்பட்டது. நாமும் நிமிர்ந்து நடக்கும் பொருட்டாக இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கல்வாரியில் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை விட்டார். இதை விசுவாசித்து மனஸ்தாபத்துடன் பாவங்களை அறிக்கை செய்யும் போது இந்த பாவத்தின் அடிமைதனமாகிய நுகம் முறிக்கப்படுகிறது. ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 34 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டு சபை பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். ஆகவே பாவம் செய்கிறவன் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்படுகிறான். அதுதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, நாமும் நிமிர்ந்து நடக்கும் பொருட்டாக இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் கல்வாரியிலே அடிக்கப்பட்டு ஜீவனை விட்டார். இதை விசுவாசித்து மனஸ்தாபத்துடன் பாவங்களை அறிக்கை செய்யும் போது இந்த பாவத்தின் அடிமைதனாகிய நுகம் முறிக்கப்பட்டு நாம் நிமிர்ந்து நடக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். தேவ பிள்ளையே, பாவம் என்றால் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. லேவியராகம புஸ்தகம் 26 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிப்போம்.
லேவியராகம் 24:15. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூஷித்தால் தேவனை தூஷிப்பது அவன் தன் பாவத்தை சுமப்பான். தேவனை தூஷிப்பது பாவம் என்று சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் இருந்து பிரயாணம் போகாதவனாய் இருந்தும் பஸ்காவை ஆசாரிக்காதே போனால், பஸ்காவை கர்த்தரை ஆராதிக்காதவை போன பஸ்காவை ஆசாரிக்கவை போனால், அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தரை ஆராதிக்காதவன், பஸ்காவை அனுசரிக்காதவன், அவன் பாவம் செய்கிறவனாய் மாற்றப்படுகிறான். உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. பாவம் என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23:21 என்னாகமம் உபாகமம் 23:21 வாசிக்க கேட்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாய் மாறும். பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாமல் போனால் பாவம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலி அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். வேலை செய்தவனுக்கு கூலி கொடாமல் இருப்பது பாவம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம், பிள்ளைகளை அடக்காமல் போவது பாவம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. பிறரை அவமதிப்பது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. தீய நோக்கம் பாவம். யாக்கோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவது பாவம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இயேசு ஒருவர் மாத்திரமே. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அது நிலக்கால்களை பூசப்பட்ட பொழுது அந்த நிலக்கால்களை பூசப்பட்டதான இரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் கடந்து போனான். இரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பட்ட சபையாகிய நீங்கள் பாவத்தை என்ன என்று நாம் படித்தோம். ஆகவே பாவத்தின் நுகத்திலிருந்து நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்முடைய பாவங்களால் கழுவப்பட்டது. ஆகவே இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து நீங்களும் நானும் நிமிர்ந்து நடக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எகிப்தில் இருக்க ஜனங்களை ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணியதான தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நிமிர்ந்து நடக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும்
அந்நாளில் அவன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அந்த நுகம் முறிக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்களை தேவன் நிமிர்ந்து நடக்கப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணும். பயம் என்ற நுகம், வியாதி என்ற நுகம், உபத்திரவம் என்ற நுகம், இந்த நுகம் உன்மேல் சாத்தான் வைத்திருந்தாலும் இந்த நுகத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உன்மேல் இருக்கிற அபிஷேகம் உன்னை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நுகம் முறிக்கப்பட்டு தேவனுடைய ஜனங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணினது போல உங்களை என்னையும் ஆண்டவர் பாவத்தின் நுகத்தை முறித்து நம்மை தேவன் நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அனுமதிக்கும் நுகம். உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 47 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 47 வசனம், சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும். தேவனுடைய ஜனம் அறிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் தேவனுடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது சகல பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போதும் களிப்போடும் இருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை நீ ஆராதிக்காமல் போனால் அல்லது சேவிக்காமல் போனால், வேதம் சொல்லுகிறது 48 வசனம், சகலமும் குறைபடும், பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தில் மேல் போடுவார்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற பொழுது, கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை சந்தோஷத்தோட வைத்திருக்கும் போது, கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கும் பொழுது, இந்த தெய்வத்தை நீ ஆராதிக்காமல் போனால், இந்த தெய்வத்தை நீ நினையாமல் போனால், அந்த தெய்வம் உன்னுடைய கழுத்தில் இருமுனுகத்தை வைப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். புலம்பல் 1 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார், அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார், என்னை பின்னிட்டு விழ பண்ணினார், என்னை பாழாக்கினார். நித்தம் நான் பலட்சியப்பட்டு போகிறேன். 14 வசனம், என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பெலனை விழ பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்கிறவரின் கையில் ஒப்பு கொடுத்தார். சங்கீதங்கள் புஸ்தகம் 66 சங்கீதத்தினுடைய 2 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற பொழுது தாவீது இவ்விதமாய் அங்க சொல்லுகிறார், நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் 10 வசனம், தேவனே எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடிமையாய் கடந்தது பொழுது தேவனை நோக்கி முறையிட்டார்கள்.
தேவன் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடுகிற சத்தத்தை கேட்டு அவர்களை தேவன் என்ன செய்தார்? அவர்களை கர்த்தருக்கு நுகத்தடிகளை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். புதிய ஏற்பாட்டிலே பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற ஜனங்களை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய மேல் வைக்கப்பட்ட அந்த நுகத்தடியை கர்த்தர் முறித்து இந்த தேவன் அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அபிஷேகம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். ஆகவே நன்மையான தேவனுடைய ஜனமே, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி இந்த மாலை வேளையிலே நீர் பார்ப்பீரானால் அந்த தேவன் உன் அடிமைத்தனத்தை, உன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வைக்கப்பட்ட அந்த நுகத்தடியை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த தேவன் வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். ஆகவே எகிப்தின் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து நுகத்தடியை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் புதிய ஏற்பாட்டிலே உங்களுடைய பாவம் என்றதான அந்த அடிமைத்தனத்தை, அந்த நுகத்தை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த தெய்வத்தை நோக்கி, அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து உன் பாவங்களை அறிக்கை செய். அந்த பாவத்தில் உனக்கு விடுதலையாக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த மாலை வேளையுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமித்து உம்முடைய திருசன்னிதானத்தில் கடந்து வந்து உம்மை நோக்கி பார்க்கவும் துதிக்கவும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் கடந்த அவர்களை அந்த நுகத்தடிகளை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே எங்களுக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி நீர் அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினீரே. உமது அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிழப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை தானே கேட்டதான தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாய் அடியான் வேண்டுதல் செய்கிறேன். ஆண்டவரே, முழு சபையை இனி பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்க தேசத்தையும் தேச மக்களை இனி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா வியாதியிலிருந்து கர்த்தர் முற்றிலுமா இந்த கொரோனா வியாதி அழித்து ஆண்டவரே தேவனுடைய ஜனங்களுக்கு தேச மக்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுத்து ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருநாமம் ஆண்டவரை மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியத்தின் மகிமைப்படட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பட நடத்தும். நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். மகிமையான வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் வந்திருக்க தேவ பிள்ளைகளோடும் ஊழியத்தோடும் கர்த்தருடைய மகிமையான வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.